பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆறுதல் சத்தம் வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார் என்ற செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உண்மையிலே ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த எளிய ஊழியத்தையும் ஆண்டவர் எவ்வளவு கனப்படுத்துகிறார் என்பதை நினைத்து அவரை நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட ஒரு வார்த்தை உங்களுக்காக, எனக்காக. ஏசாயா 35:1 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெடி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து செழிக்கும். வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, வனாந்திரத்தை போல ஒரு வாழ்க்கை. அநேகர் சொல்றதை கேட்கிறேன், ஒரே வெறுமையா இருக்குது பாஸ்டர், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, வெறுப்பா இருக்குது, வனாந்திரத்தை போல இருக்குது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உதவியோ ஒத்தாசையோ வருவதற்கு எந்த அறிகுறியும் இல்லை, வறண்டு கிடக்கிறது, எங்கள் பொருளாதாரம் வறண்டு கிடக்கிறது, சரீரத்தில் வருகிற இந்த பாடுகளும் பலவீனங்களும் எங்களை ஒரு வறட்சிக்குள்ளாய் நடத்துகிறது, ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, வறண்டு போய் கிடக்கிறோம், எங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்காக, எனக்காக. இந்த வறட்சியை கர்த்தர் மாற்றப் போகிறார். எப்படி மாற்றப் போகிறார்? ஒரு செழிப்பின் நாட்களை நமக்கு கட்டளையிட போகிறார். நீங்க விசுவாசிக்கிறவங்க இந்த வார்த்தை மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என் வறட்சி மாறட்டும்பா, என் வனாந்தரம் மாறட்டும்பா, என் கூக்குரலும் கண்ணீரும் மாறட்டும் ஆண்டவரே, என் புலம்பல்கள் ஓய்ந்து போகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிறவர், மகிழ்ச்சியினாலே நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வருஷத்தோடு இந்த வறட்சி எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வரப்போகிற புதிய ஆண்டுல ஒரு செழிப்பை நாங்கள் பார்க்கணும். நீங்க ஜெபிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்த போகிறார். விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க, அப்போதான் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வறட்சியை கர்த்தர் மாற செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, வறண்டு கிடக்கிற வனாந்தரத்தை போல இருக்கிற எங்கள் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஒரு செழிப்பை கட்டளையிட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. துக்கப்பட்ட நாட்கள் போதும், கண்ணீர் வடித்த நாட்கள் போதும், உபத்திரப்பட்ட நாட்கள் போதும். கர்த்தர் மனம் இறங்குவீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. உங்கள் வராந்திரம் செழிப்பாய் மாறும்.